ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரு வருத்தப்பட்டு சிலவங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா உண்மையான அர்த்தம் அது கிடையவே கிடையாது. அது 2 விதமா அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு ஒரு காமெடியா ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. உண்மையான விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஆ நெய். ஆணை அப்படின்னா, அப்படின்னா பசுமாடு. பசுமாடு குடுக்குற நெய். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது, உடல் பருமன் ஆகணும், நல்ல உடம்புல ஒரு சக்தி வேணும் அப்படின்றதுக்காக பிள்ளைகளுக்கு அத சொல்லுவாங்க, குடுப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு மேல நெய் சாப்பிடக்கூடாது. கொலஸ்ட்ரால் கூடிரும். அதனால பூநெய் அப்படின்னா தேன். தேன் வந்து உடல் பருமன குறைக்கும். உடம்பு நல்ல ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நெய்க்கு ஒரு காலம் வந்தா, பூநெய்க்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்ற அந்த அர்த்தம். இப்ப இன்னொரு விஷயத்த காமெடியா பார்த்தோம்னா, ஒரு காலத்துல ராஜாக்கள், ஆட்சியாளர்கள்லாம் யானை மேல வருவாங்க. யானைப்படை. யானை முன்னாடி வரும். யானை மேலதான் ராஜாலாம் அந்த அம்பாரியில அப்படி வருவார். இப்ப ஆட்சியாளர்கள் எப்படி வர்றாங்க? பூனைப்படையோட வர்றாங்க. இது எஸ்பிஜி, ஒய் பிளஸ், இஜெட் பிளஸ், இஜெட், ஒய் பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கு சக்கு சக்குன்னு வந்து மோடியில வந்தாருன்னா எஸ்பிஜி அப்படியே வந்து எல்லாம் சூப்பரா வந்து இறங்குவாங்க. மோடிஜியை பாக்குறத விட அவங்கள பாக்குறது சந்தோஷமா இருக்கும். அது அவங்க பூரா பூனைப்படை. ஒரு காலத்துல ஆனைப்படையில வந்த ஆட்சியாளர்கள் இப்ப பூனைப்படையில வர்றாங்க அப்படின்னு ஒரு காமெடியா கூட சொல்லலாம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளத்துடன்.